ஆட்டோ போகாத வா. ம். என்னக்கா எப்படி இருக்க? ம். என்ன வள்ளிமா எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். வா கல்யாணி, நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். இன்னும் இந்த பக்கம் ஆளையா காணோம்? எங்கம்மா வேலை சரியா இருக்கு. இந்த பக்கம் சவாரி ஏதோ வந்தா உன்னை பார்க்க வருவேன். இப்பதான் ஷேர் ஆட்டோ நிறைய விட்டாங்களே. 10 ரூபாயில வேலையை முடிக்கிறத விட்டுட்டு 70-80 ரூபா கொடுத்து யாராச்சும் ஆட்டோல ஏறுவாங்களா? சரிதான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்னால ஒரு காரியம் ஆகணுமே. என்ன சொல்லுமா, உனக்கு செய்யாத நான் யாருக்கு செய்ய போறேன் சொல்லு. இது என் ஃப்ரெண்டு தீபா. அப்படியா? சேட்டு விட்டு பொண்ணு மாதிரி இருக்கிறா. ஆமா, என்னால ஏதோ காரியம் ஆகணும்னு சொன்னியம்மா, சொல்லு. இங்க கவிதம்மா வீடு எங்க இருக்கு? எந்த கவிதா கேக்குறம்மா? அதான் இந்த தீ குளிச்சு செத்து போனால. ஓ, அந்த கவிதா வீடா? தா போற வழியில முனையில இருக்குதுமா. நானே அந்த அம்மாவை 2-3 தடவை தான் வெளில பாத்துக்கிறேன். எப்பவுமே வீடு பூட்டி இருக்கும். 6 கையிலயும் பேசாத அக்கம் பக்கத்துல. அவளை பார்த்து நீ என்ன பேச போற? அடப்பாவி, அந்த பாவிக்கா 20 வயசு பொண்ணை கொடுக்க போறாங்க. இத பாருமா, நாங்கெல்லாம் 7 விட்டு ஜனங்க தான். இருந்தாலும் நாங்களே எங்க பொண்ணுங்களுக்கு ரிக்ஷா வண்டிக்காரனோ, மீன் வண்டி இழுக்கிறவனோ, இல்ல கொளுத்து வேலை செய்யறவனோ நல்லா வயசுக்கு தகுந்தவனா பார்த்து எங்க பொண்ணுங்களை கட்டி கொடுப்போமா. நீ சொல்றத பார்த்து அநியாயமா இருக்குத. சரி சரி, நீ போய் பார்த்து பேசுமா. ஆனா அந்த அம்மா உன்னாண்ட பேசுமோ பேசாதோ தெரியலையே. வலிமா நீ என் கூட வாயேன். அப்படின்ற தம்பி, கொஞ்ச நேரம் இதை பாத்துக்க வந்துடுறேன். உன்னை பார்க்க இந்த பொண்ணுங்க வந்திருக்காங்கம்மா. எதுக்கு? ஏதோ உன் பொண்ணு கவிதா விஷயமா பேச வந்துக்கிறாங்க. அதான் அந்த வேலை இதான். அப்படி எனக்கு யாரையும் தெரியாது. நான் யாரையும் பார்க்க விரும்பல. இந்தாமா கவிதாமா, இந்தாமா கவிதாமா, நில்லுமா நில்லுமா. அம்மா நான் சொல்றத கேளு. உன் பொண்ணுக்கு நடந்த அநியாயம் மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கு நடக்க போகுதான். அதை தடுத்து நிறுத்த தான் இந்த பொண்ணுங்க வந்துக்கிறாங்க. ஏதாவது பேசி அனுப்புமா. நான் பேச என்ன இருக்கு? என் பொண்ணு தான் செத்து போயிட்டாளே. இனிமேல அதை பத்தி பேசி என்ன ஆகும்? அப்படி நினைக்காத. உன் பொண்ணு உசுரதான் உன்னால காப்பாத்த முடியல. முகம் தெரியாத பொண்ணையாவது காப்பாத்த பாரு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க உங்களை தேடிங்க வந்திருக்கோம். கடைய பாதியில விட்டுட்டு வந்துக்கிறான். இவங்களாண்ட பேசி அனுப்புமா. வரமா. எங்க ஃப்ரெண்டு துளசி ரொம்ப அப்பாவியம்மா. அவளுக்கு 20 வயசு கூட முழுசா முடியல. அவள் அந்த வேலாயுதத்துக்கு கட்டி கொடுக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நாங்க பல வழியில ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களை பார்த்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க கொஞ்சம் மனசு வச்சா எங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையை காப்பாத்த முடியும். நான் என்னமா பண்ண முடியும்? நாங்களே யார் கண்ணிலையும் படாம இப்படி ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதோ போனாலே இவன் என் 2வது பொண்ணு. இவளுக்காகத்தான் என் உசிரியை வச்சுக்கிட்டு இருக்கேன். இவ இல்லைன்னா நானும் எப்போ போய் சேர்ந்திருப்பேன். அம்மா, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணு கவிதா மாதிரி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பலியாக போகுது. அதை தடுத்து நிறுத்த முடியுமான்னு உங்க உதவியை கேட்டு வந்திருக்கேன். நாங்க நல்லா இருக்கும் போதே எங்க பொண்ணை எங்களால காப்பாற்ற முடியாம போயிருச்சு. நாங்களும் நல்லா வாழ்ந்த குடும்பம் தாம்மா. வேலாயுதம் அளவுக்கு வசதி இல்லைன்னாலும் எங்களுக்கும் வேண்டிய அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு.
என் வீட்டுக்காரரு நான் சொல்ல சொல்ல கேட்காம பெரிய இடம் நல்ல வசதியானவங்கன்னு சொல்லி அந்த வேலாயுதத்தை நம்பி என் பொண்ணை கொடுத்தாரு. எங்கெங்கேயோ கடன் வாங்கி அவன் கேட்டதெல்லாம் செஞ்சாரு. கடைசியில என் பொண்ணு நிம்மதியாவே வாழல. என்ன பண்றது, அவன் நல்லா இருக்கிறான்னு தான் நினைச்சோம். வேலாயுதம் ஒரு வக்ர புத்திகாரம்மா. என் பொண்ணு நிம்மதியா அங்க வாழலங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற வேதனை ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், இதெல்லாம் சேர்ந்து என் புருஷனை கொஞ்சம் கொஞ்சமா குடிகாரனாக்கி கண்ணை மூட வச்சிருச்சுமா. என் பொண்ணு சாகரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே என் வீட்டுக்கு வந்திருந்தா. அம்மா, அந்த ஆள் என்னை கொடுமைப்படுத்துறாரு, சந்தேகப்பட்டு பேசுறாரு, எனக்கு அங்க போக விருப்பம் இல்லைன்னு உன் கூடவே இருக்கிறேன்னு அழுதா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி, உனக்கு பின்னாடி இன்னொருத்தி இருக்கா, நீ அங்க போய் இருக்கிறது தான் நல்லதுன்னு கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சேன். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த வீட்டுக்கு அவளை அனுப்பியே இருக்க மாட்டேன். வாழா வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டுருப்பேன். அவ போன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உடம்பு முழுக்க ஏறிச்சு. அவளை கறிக்கட்டையாதாவோ பார்த்து அம்மா, அழாதீங்கம்மா. அம்மா, என் பொண்ணு இறந்த நாள்ல இருந்து நான் இந்த வீட்டுல இது வரைக்கும் அடுப்பு கூட பத்த வைக்கிறது இல்லம்மா. அடுப்பு பத்த வச்சா அந்த அக்கினில என் பொண்ணு முகந்தாமா தெரியுது. ஐயோ அம்மா, எரியுதுமா, என்ன காப்பாத்துமான்னு அலற சத்தம் தாமா கேக்குது. ஏமா, வேலாயுதம் உங்க பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கா? அவனால உங்க பொண்ணு உயிர், வீடு, வாசல் எல்லாத்தையும் இழந்திருக்கீங்க. அவனை தண்டிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? உங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் நீங்க நியாயம் கேட்கலையா? கேட்கத்தாமா போனேன். வாங்க, ஊர்ல 4 பேர் என்னை பத்தி 4 விதமா சொல்லியிருப்பாங்க. பெத்த வயிறு பத்தி எரிஞ்சிருக்கும், நியாயம் கேட்டு ஓடி வந்தீங்களாக்கும். உங்க பொண்ணு கொளுத்திட்டு எரிஞ்சு போனதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நெருப்புல எவ்வளவு அழுக்கு சேர்ந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நெருப்புல எவ்வளவு அசிங்கம் மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உன் பொண்ணு ஏன் செத்தான்னு தெரிஞ்சா அது உன் பொண்ணு செத்ததை விட ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனாலதான் நான் அந்த அசிங்கத்தை வெளியில சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீ நீதி கேட்டு வந்த பிறகு கண்ணகி சிலம்ப போட்டு உடைச்ச மாதிரி நான் உண்மையை உடைக்க வேண்டியிருக்கு. வேற வழியே இல்லை. உன் பொண்ணு என்கிட்ட வேலை செய்யற டிரைவரும் அந்த அசிங்கத்தை என் வாயால எப்படி நான் சொல்றேன்? நான் வேற அந்த கர்மத்தை பார்த்து தொலைச்சிட்டேன். அவளுக்கு தப்பு பண்ணது கூட பெருசா தெரியல. நான் வேற பார்த்துட்டேனே, அதான் அவளால் தாங்கிக்க முடியல. பயம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், அதான் கொளுத்திட்டு செத்து போயிட்டேன். நீ நீதி கேட்டு வந்தா நான் இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டியிருக்கும். அது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அசிங்கம் தான். உன் வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு நான் இப்படிலாம் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? வேலாயுதம் பொண்டாட்டி சோரம் போயிட்டாலும் 4 பேர் பேசிட்டு திரிவான். இதெல்லாம் எனக்கு தேவையா? போ, இங்க அழுது நிக்காது. போய் உன் 2வது பொண்ணை காப்பாத்துற வழியை பாரு. அக்கா எப்படின்னு தெரிஞ்சா அவளை கட்டிக்க ஏமா வருவான். கிளம்பு, போ. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம செத்து போன என் பொண்ணு மேல அப்படி ஒரு பழிய போட்டுட்டாமா அந்த பாவி. என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு அப்பாவிம்மா. எனக்கு மனசே ஆறல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல புகார் கொடுக்கலான்னு போனேன். அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்? உங்களுக்கு சிரமம் வேணாம் தான் நானே வந்திருக்கேன். இதோ பார், இந்த கருங்காலி பையனையும் கையோட கூட்டி வந்திருக்கேன். இவன் யாருன்னு பாக்குறியா? உன் பொண்ணு உடம்புல பிடிச்ச நெருப்பு பல அழுக்கு சேர்ந்து எரிஞ்சதுன்னு சொன்னேனே,
அந்த அழுக்கே இவன் தான். இவனே போலீஸ் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி சரண்டர் ஆகிறேன்னு சொன்னான். உன் பொண்ணோட மானம் வெளியில போயிடக்கூடாதுன்னு தான் இவனை வெளியில விடாம வச்சிருந்தேன். நீயே துணிஞ்ச பிறகு எனக்கு என்ன? இவன் கோர்ட்ல ஏறி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும், நாளைக்கு எல்லா பேப்பர்லையும் 8 கால நியூஸ் வரும். வேலாயுதம் பொண்டாட்டி அவன் வீட்டுல வேலை செய்யறவனோட சோரம் போயிட்டாங்க. 4 பேர் காரி துப்புவான். துப்பிட்டு போட்டான். பொண்ணை பெத்த நீயே அதை பத்தி கவலைப்படல. இதனால அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை நாசமாயிடும் நீ கவலைப்படல. நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் ஆம்பளை. 4 நாள்ல எல்லாம் சரியாயிடும். தொடச்சி போட்டு போய்கிட்டே இருப்பேன். வா, 2 பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வா. போடா. பொண்ணை நீ சரியா வளர்க்கல. தப்ப உன் பேர்ல வச்சுக்கிட்டு என் பேர்ல சந்தேகப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவ ஒழுக்கத்தோட ஒழுங்கா இருந்திருந்தா என் வீட்டுல இந்நேரம் கோடீஸ்வரியா வாழ்ந்திருப்பா. நீ இப்படி போய் ஒத்தையா நின்று போலீஸ் ஸ்டேஷன் போனா உன் கேஸை எடுத்துப்பாங்களா என்ன? நான் நினைச்சா உன் 2வது பொண்ணு பேர்ல விபச்சார கேஸை போட்டு உன்னை அசிங்கப்படுத்த முடியும். ஏதோ என் முன்னாள் மாமியாரை விட்டு வச்சிருக்கேன். மரியாதையை வீடு போய் சேர வழியை பாரு. செலவுக்கு ஏதாவது பணம் ஒண்ணுன்னா அப்பப்போ என்கிட்ட வந்து கேளு. போ. செத்து போன என் பொண்ணுக்கு அப்படி ஒரு களங்கம் வரக்கூடாதுன்னு தான் நான் வாய் பேச முடியாம மௌனமா இருந்துட்டேன். என் 2வது பொண்ணுக்கு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து தான் எங்கெங்கேயோ அலைஞ்சோம். கடைசியா இங்க வந்து யாருக்கும் தெரியாம ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நாங்க இங்க இருக்கிறது கூட அந்த வேலாயுதத்துக்கு தெரியாது. தெரிஞ்சா எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டான். அம்மா, இது கோழத்தனமா? இப்போ நீங்க நினைச்சா கூட அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கோம். எங்க கூட வாங்க. அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அடுத்த நிமிஷம் அவனை தூக்கி உள்ள வச்சிடலாம். வாங்கம்மா. வேண்டாமா, அவன் பெரிய கோடீஸ்வரன். அரசாங்க உத்தியோகம் பார்த்து தான் அவன் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஒரு அந்தஸ்துக்காகத்தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்காகத்தான் பார்க்குறேம்மா. இவளுக்கு 25 வயசாகுது. இப்பதான் இவளுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் செத்து போன வாழ்க்கையை விட இவ வாழ்க்கையை காப்பாத்துறதாம்மா எனக்கு முக்கியம். அம்மா, நீங்க வேலாயுதத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதால இவங்க வாழ்க்கை பாதிக்கப்படாது. அதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க வாங்க. இல்லம்மா, நான் வரமாட்டேன். என்னை கட்டாயப்படுத்தாத. வசதி இருக்கிறவங்க கோர்ட்டு படி ஏறலாம். எங்களை மாதிரி அப்பாவிகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் கோயில் தாமா கோர்ட்டு. கடவுள்கிட்ட என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் கடவுளைத்தான் நீதிபதியா நினைக்கிறேன். அவன் பார்த்து அவனுக்கு கூலி தருவாமா. ஏழைகளோட கண்ணீரு நெருப்புக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பு ஒரு நாளைக்கு அவனை எரிக்காம விடாது. அம்மா, இப்பெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வசதி இல்லாதவங்களுக்கு உதவ எத்தனையோ இலவச சட்ட மையங்கள் இருக்கு. அவங்க மூலமா கூட நம்ம வேலாயுதத்து மேல கேஸ் கொடுக்கலாம். வேண்டாமா, எங்களை மாதிரி சாதாரண ஆளுக கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சா கூட அது தோத்ததுக்கு சமம். அப்படி தோத்து போயிட்டா அது செத்ததுக்கு சமம். நீங்க கிளம்புங்கம்மா. எங்களை இங்க பார்த்தேன்னு கூட யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. அது எங்க வாழ்க்கையை தான் பாதிக்கும். யாரோ ஒரு சிநேகிதி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்களே. உங்க மாதிரி ஒரு சிநேகிதி என் பொண்ணுக்கு இருந்திருந்தா அவ வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. வேற எப்படியாவது உங்க சிநேகிதியை காப்பாத்த பாருங்கம்மா. கிளம்புங்க. அம்மா, போலாமா? ம்.